கொஸ்டின் என்ன ஷேப் என்ன கொடுத்துக்கிறாங்க அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? என்ன ஷேப் கொடுத்துக்கிறாங்க, ஒயருங்கிற ஒரு லைன் கொடுத்துக்கிறோம். கரெக்டாக ஒயரோட லென்த்து 28 மீட்டர். இப்படி ஒரு ஒயர் இருக்குன்னா அதனோட லென்த் வந்து ஒரு 28 மீட்டர் இருக்குங்கதான். சரிங்களா? இது வந்து 28 மீட்டர் இருக்குங்கதான். இப்போ என்ன பண்ணுறாங்க, கட் இன்டூ 2 பீஸ். எப்படி கட் பண்ணுறாங்க இல்லை, எந்த பிளேஸ் கட் பண்ணுறாங்க இல்லை, பாதியா இல்லை எப்படியா கட் பண்ணுறாங்க தெரியல. சரிங்களா? கட் இன்டூ த 2 பீசஸ். எப்படி கட் ஆயிடுச்சு. ஒரு பீஸ் என்ன ஆகுதுங்கிறாங்க, ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, ஒரு பீஸ் மேட் இன் த ஸ்கொயர்டு, அனதர் மேட் இன் த சர்க்கிள். கரெக்டாப்பா? ஒன்று வந்து ஸ்கொயராகவும் இன்னொன்று வந்து என்ன ஆகுங்கிறாங்க, சர்க்கிள் ஆகுங்க. அப்போ ஸ்கொயரோட ஷேப் எப்படி இருக்குன்னு தெரியும். 4 பக்கம் ஈக்குவலாக இருக்கும். கரெக்டுங்களா? 4 பக்கம் ஈக்குவலாக இருக்கும் ஸ்கொயரோட ஷேப்பு. அடுத்து என்னது, சர்க்கிள் தான். இன்னொன்று என்னங்கிறாங்க, சர்க்கிள்ன்றாங்க. கரெக்டுங்களா? பட் இது ரெண்டையும் ஆட் பண்ண, பெரிமீட்டர் ஆட் பண்ண என்ன கிடைக்கும், இதனோட ஒயரோட லென்த் என்ன தான் இருக்கணும், 28 தான் இருக்கு. கரெக்டுங்களா? அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ண எவ்வளோ தான் கிடைக்க போகுது, 28 தான் இருக்குது. கரெக்டாமா? இது ரெண்டையும் ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன தான் கிடைக்கும், 28 தான் கிடைக்கும். அதாவது மீனிங் என்ன, பெரிமீட்டர். இதனோட லென்த் என்னது, இதனோட லென்த் என்ன, பெரிமீட்டர். சர்க்கிளோட லென்த் பெரிமீட்டர். சர்க்கிளோட சாரி ஸ்கொயரோட லென்த் பெரிமீட்டர். அப்போ இதனோட வேல்யூ என்ன, இது வந்து 4a இருக்கும். கரெக்டுங்களா? இது சர்க்கிள். இது சர்க்கிள்னு என்னது, சர்க்கம்ஃபரன்ஸ். சர்க்கம்ஃபரன்ஸ் என்னது 2πr. சரிங்களா? அப்போ இதில் ரெண்டோட வேல்யூ எவ்வளோ இருக்காங்க, இது ரெண்டோட ஒயரோட வேல்யூ எவ்வளோ, 28. ஒயரோட வேல்யூ 28. அதாவது மீனிங் என்ன, பெரிமீட்டர் ஆஃப் சர்க்கிள் பிளஸ் சாரி பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் என்னது, பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் பிளஸ் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் ஈக்குவல் டு 28. அதை தான் வந்து இப்படி ஸ்பிளிட் அப் பண்ணி கொடுத்துக்கிறாங்க. இதில் எனர்ஜி டவுட் இருக்குதா? இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது எனர்ஜி டவுட் இருந்தால் சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நிதின் சொன்னது புரிஞ்சுதா? இன்னொரு கொஸ்டின் படி 28 ஒயர் வந்துருக்குதாமா லென்த்தில். அதை 2 பீஸாக கட் பண்ணுறாங்க. அது 2 பீஸாக கட் பண்ண வந்து ஒன்று வந்து ஸ்கொயராகவும் அனதர் ஒன்று வந்து சர்க்கிளாக இருக்குறாங்க. அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். அப்படியே மீனிங் என்ன, பெரிமீட்டர் வந்து 2 ஆட் பண்ணும்போது எவ்வளோ கிடைக்கிறாங்க, 28 வருதுங்கிறாங்க. சரியாப்பா? ஓகே சார். சரி, இப்போ என்ன சொல்லிக்கிறாங்க, வாட்ஸ் லென்த் ஆஃப் த 2 பீசஸ் கம்பைன்ட் ஏரியா. என்ன சொல்லிக்கிறாங்க, கம்பைன்ட் ஏரியான்ட்டாங்க. கம்பைன்ட் என்னது, ஸ்கொயரோடதும் சர்க்கிளோடதும் எப்படி இருக்குங்கிறாங்க, மினிமமாக இருக்குங்கிறாங்க. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு ஒர்க் என்னென்ன கேட்குறான், ஏரியா வந்து மினிமமாக இருக்கணும் ப்ரூவ் பண்ணணும். இப்போ நம்மளோட இந்த கான்செப்ட் என்னது, ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஏரியா வந்து மினிமமாக பார்க்கணும். ரெண்டாவது ஒன்று கேட்குறான், லென்த்து கேட்குறான். லென்த்னா யாரு, ஸ்கொயரோட லென்த்தும் அண்டு பெரிமீட்டர், அதாவது 4a பெரிமீட்டரும் அண்டு 2πr சர்க்கிளோட இதுவும் கேட்குறான். சரிங்களா? ஸ்கொயரோட லென்த் என்ன அண்ட் ஆல்சோ சர்க்கிளோட லென்த் என்ன, இது ரெண்டும் கேட்குறாங்க. சரிடா கண்ணு? அப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது ஃபர்ஸ்ட் ஏரியா வந்து மினிமமாக பார்க்க போகிறோம். அடுத்தது 4a வேல்யூ என்ன, அடுத்தது 2πr வேல்யூ என்ன, இது ரெண்டும் பார்க்க போகிறோம். மொத்தம் 3 ஒர்க் இருக்குது. சரியாம்மா? புரியுதா, இல்லை டவுட் இருக்குதா? வாட் சுட் பி லென்த் ஆஃப் த 2 பீசஸ் அப்படின்னா 4a வேல்யூ என்ன, 2πr வேல்யூ என்ன, ரெண்டே ஆட் பண்ணால் தான் 28 வருது. அப்போ செப்பரேட் பண்ண இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. பார்க்கலாமா? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்து கிவன் தட் இன்டைரக்டாக கொடுத்துக்கிறான். பெரிமீட்டரோட வேல்யூ கொடுத்துக்கிறான். பெரிமீட்டரோட வேல்யூ 4a + 2πr ஈக்குவல் எவ்வளவு, 28. இது வந்து இன்டைரக்டாக கொடுத்துக்கிறான். கரெக்டாக கண்ணு? சரி, இப்போ இது 2 வேரியபிள் இருக்குது. இப்போ வேரியபிள் யாரு, 2 வேரியபிள். இந்த ஏங்கிறது வேரியபிள் அண்ட் ஆறுங்கிறது வேரியபிள். கரெக்டா? ஏக்கமா ஆறுங்கிறது என்னது, வேரியபிள். இந்த இடத்துல வந்து என்னது, வேரியபிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை அந்த வேரியபிள் உனக்கு டவுட்டாக இருந்தால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சரி இல்லைங்க சார் ஏங்கிறது எப்பயும் கான்ஸ்டன்ட்டாக எடுத்துக்கிறோம், அதனால எனக்கு டவுட்டாக இருக்குன்னா ஏங்கிறது இந்த இடத்துல என்ன எடுத்துக்கிறோம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இங்கே ஆறுங்கிறது இங்கே என்ன எடுத்துக்கிறேன், ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். உனக்கு வேரியபிள் டவுட்டாக இருந்தால் இது மாதிரி மாற்றிக்கும். அப்போ என்னாச்சு, 4x + 2πy ஈக்குவல் டு 28. கரெக்டாக கண்ணு? சரி, இப்போ சர்க்கிளோட ஏரியா என்ன, ஏன்னா அடுத்தது ஏரியா வந்து மினிமம் ப்ரூவ் பண்ண போகிறோம். சர்க்கிளோட ஏரியா என்ன, ஸ்கொயரோட ஏரியா என்ன, ஸ்கொயரோட ஏரியா என்ன, a². a² என்னது, இங்கே x² ப்ளஸ் சர்க்கிளோட ஏரியா ஃபார்ம் என்ன, πr². πr² இங்கே πy². கரெக்டுங்களா? இதுதான் ஏரியாவோட ஃபங்க்ஷன். கரெக்டுங்களா? நார்மல் ஃபார்ம் என்ன சொல்லி, a² சர்க்கிளோடது, இது ஸ்கொயரோடது அண்ட் சர்க்கிளோடது வந்து πr². இதுதான் ஏரியாவோட கான்செப்ட். ரெண்டே ஆட் பண்ணும்போது அதை தான் வந்து இப்படி மாற்றிக்கிறோம். ஏன்னா a = x எடுத்துக்கிற, r =
ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். அதனால இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிடுச்சு. கரெக்டாக கண்ணு? ஓகே. இப்போ என்ன பண்ண போறோம்? 2 வேரியபிள் இருக்குது. நம்ம இப்போ என்ன ப்ரூவ் பண்ண போறோம்? இவனை வந்து மினிமம் போறோம். அப்போ இவன் தான் நம்மளோட ஃபங்க்ஷன். இவனை வந்து ப்ரூவ் பண்ண போறோம் மினிமம். அப்போ ஏ ஈக்குவல் என்ன வருது? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5y² வருது. அப்போ இங்க 2 வேரியபிள் வந்துச்சா? எக்ஸுங்கிறது ஒருத்த வேரியபிள், ஒய்ங்கிறது ஒருத்த வேரியபிள். அப்போ நம்ம இதை யூஸ் பண்ணி ஏதோ ஒன்றுக்கு மாற்றலாம். சொல்றாங்க யாரை மாற்றலாம்? எக்ஸ் கண்டுபிடிக்கலாமா, ஒய் கண்டுபிடிக்கலாமா? இது ரெண்டு எக்ஸ் கண்டுபிடிக்கலாமா, ஒய் கண்டுபிடிக்கலாமா? சார் எக்ஸ். எக்ஸை கண்டுபிடிச்சு ஒய்க்கு மாத்துறீங்களா? வெரி குட். சொல்லுங்க. அப்போ எக்ஸ் என்ன வந்து சொல்லுங்க. 4x equal to 28 minus 2πy. அப்போ x Yes, sir. என்ன கிடைக்கும்? டிவைட் பை 4. Root of a minus 5 ரூட் by. ரூட் இருக்கிற ரூட்டில் வெறும் எக்ஸ் தான் அதில். அப்போ என்னச்சு? Okay. மைனஸ் 2πy டிவைட் பை 4. அப்போ என்னாச்சு? 2 எல்சிஎம் எடுத்து என்ன கிடைக்குது? 14 மைனஸ் 2xஆ? சரி, இது 2 தானே எல்சிஎம் எடுக்கிறீங்க. 2 எல்சிஎம் எடுத்து என்னாகும்? 2 காமன் எடுத்தீங்கன்னா கட் ஆயிரும். அப்போ 14 கிடைக்கும். இங்கே வந்து 5y கிடைக்கும். கரெக்டுங்களா? 5y டிவைட் பை 2. சரியாப்பா? Yes, sir. ஏதாவது டவுட் இருக்குது இந்த ஸ்டெப்பில்? No, sir. அப்போ எக்ஸ் இருக்க இடத்துல இதை ரீப்ளேஸ் பண்ணுங்க. என்ன பண்ண போகிறோம்? எக்ஸ் இருக்க இடத்துல இதை ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்க. எங்கே? ஏரியாவில். ஏரியாவில் எக்ஸ் இருக்குது. அப்போ ஏரியா இருக்கிற இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுங்க. அப்போ என்னாச்சு? ஏ ஈக்குவல் டு என்னாச்சுமா? சொல்லுங்க. 14 minus 5 by 5y by 2 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 5y ஸ்கொயர் plus 5y. 5y ஸ்கொயர். கரெக்டுங்களா? Yes, sir. அப்போ இவன் தான் நம்மளுடைய யாரு? எஃப் ஆஃப் எக்ஸோட எஃப் ஆஃப் எக்ஸ் பதில் எனக்கு நீ ஒய் ரீப்ளேஸ் பண்ண, அதனால ஒய் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். எஃப் ஆஃப் ஒய். எஃப் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு இது ஹோல் ஸ்கொயர் முன்னாடி என்ன இருப்பேன்? 1/4 இன்ட்டு 14 மைனஸ் 5y ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 5y ஸ்கொயர். சரியாப்பா? இப்போ இவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிங்க. இவனோட ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் என்ன வரும்? ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் என்ன கண்ணு? எஃப் டேஸ் ஆஃப் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் என்ன கிடைக்கும்? 1/4 இன்ட்டு 2 இன்ட்டு 14 மைனஸ் 5y இன்ட்டு மைனஸ் 5. கரெக்டுங்களா? Sir, minus 5. Okay, sir. 2πy. கரெக்டுங்களா? இது வந்து என்ன கிடைக்கும்? 2pi. சரி, இதுக்கு செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சலாமா? செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சு Yes, sir. போடலாம். ஃபர்ஸ்ட் இது என்ன என்ன எல்சிஎம் எடுக்கலாம்? இங்க பாருங்க 2 இருக்குதா? 2 எல்சிஎம் எடுத்தா என்ன கிடைக்கும்? சரி, அதர்வைஸ் இந்த 2 கட் ஆயிரும். கரெக்டுங்களா? இது இதுவும் கட் ஆயிரும். அதனால என்ன கிடைக்குது? Common. மைனஸ் 5/2 இல்லை காமனாக வரல. ஏன்னா இதுக்கு முன்னாடி 2 கட் ஆயிருது. 5/2 தான் வருது. அப்போ 5/2 Okay. 14 மைனஸ் 5y ப்ளஸ் 2πyன்னு வருது. கரெக்டாக கண்ணு? Yes, sir. எல்சிஎம்னு எடுத்துருங்களா? எல்சிஎம் எடுத்து என்ன கிடைக்குது? மைனஸ் 5 இன்ட்டு 14 மைனஸ் 5y 2 இன்ட்டு 2 என்னது? 4 வருது. கரெக்டாக? 4πy ஓவரால் டிவைட் பை 2 போட்டுக்கலாமா? ஓவரால் டிவைட் பை 2. கரெக்டாப்பா? அப்போ என்னாச்சு? எஃப் டேஸ் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு நல்லா பாருங்க. இங்கே வந்து 4 இருக்குது, இங்கே வந்து 5 இருக்குது. அப்போ எவ்வளோ கிடைக்குங்க? என்ன எவ்வளோ கிடைக்குது? இப்போ இங்கே 5 வேறு இருக்குது. இங்கே ஒன்று காமனாக எடுக்க முடியாது. கரெக்டுங்களா? இங்கே ஒரு 5 இருக்குது, அதனால் எடுக்க முடியாது. சரி, இப்போ என்னது? இதுதான் எஃப் டேஸ் ஆஃப் ஒய். இதுதான் வந்து எஃப் டேஸ் ஆஃப் ஒய். கரெக்டுங்களா? அப்போ என்னாச்சு? 4πy மைனஸ் 5 இன்ட்டு 14 மைனஸ் 5y டிவைட் பை 2. இதுதான் வந்து எஃப் டேஸ் ஆஃப் ஒய். இதுலேருந்து எஃப் டபுள் டேஸ் ஆஃப் ஒய் என்ன வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். எஃப் டபுள் டேஸ் ஆஃப் ஒய் மீதிங் இருக்கிறியா? எஃப் டபுள் டேஸ் ஒய் Yes, sir. Yes, sir. என்னமா? 4pi வெரி குட். 4π மைனஸ் minus இன்ட்டு மைனஸ் பையா? pi இது 0, minus pi. Yes, sir. இது மைனஸ் பை. கரெக்டுங்களா? Yes, sir. அப்போ என்னாச்சு? 1/2 இன்ட்டு 4π ப்ளஸ் 5 இன்ட்டு பை 5 ஸ்கொயர். கரெக்டுங்களா? அப்போ பாருங்க, இது பாசிட்டிவா நெகட்டிவா? இது 4π பாசிட்டிவ், ஏன்னா பை 3.14. இது பை ஸ்கொயர் பாசிட்டிவ். ரெண்டுக்கு நடுவில் ப்ளஸ் சைன் இருக்குது. அப்போ பாசிட்டிவ். அப்போ என்னாச்சு? எஃப் டேட்ஸ் ஆஃப் டபுள் ஒய் வந்து என்ன கிடையாது? கிரேட்டர் தேன் 0ன்னு வந்துச்சு. கரெக்டுங்களா?
எனக்கு இங்க ஒய்ங்கிற வேரியபிளே இன்வால்வ் ஆகல. ஒய்ங்கிறது வேரியபிளே இன்வால்வ் ஆகல. பட் இங்க டேஷ்னு இருக்குது. டபுள் டேஷ்ல ஒய்ங்கிற வேரியபிளே இங்க இல்ல. அதனால நம்ம டைரக்டா என்ன போட்டுடலாம்? கிரேட்டர் தென் 0ன்னு போடலாம். கிரேட்டர் தென் 0னா இது மினிமமா? அப்ப மினிமம் தான் கேட்கறோம். ஆமா, மினிமம் தான் கேட்கறோம். அப்ப ஏரியா வந்து மினிமம் ஆயிடுச்சு. கரெக்டாடா கண்ணு? Yes, sir. இப்ப ஏரியா மினிமம் ஆயிடுச்சு. இதோட முடிஞ்சுதா? அதோட முடிக்கலாம். therefore ஏரியா இஸ் அவ்வளவுதான். இது ஒரு பார்ட் முடிஞ்சது. இப்போ நம்மளோட பார்ட் என்ன அடுத்தது? கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்க போறோம். அதுல இருந்து y என்னன்னு தெரிஞ்சிடும். அதுல இருந்து x என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஒர்க் கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடு. இதுதான் அடுத்த பார்ட். அடுத்த பார்ட் என்னது? f dash of y equal to 0. f dash of y equal to 0. f dash of y யாரா கண்ணு? விக்ரம் இவன் தான் f dash of y. அப்ப சொல்லுங்க, அவனுக்கு 0 பண்ணுங்க. 0 எப்படி பண்ணுவீங்க? 4 5y minus f dash of y equal to 0 கான்செப்ட். சொல்றேன் கண்ணு. என்ன நடக்கும்? 4 by y minus 5 into 5 into 14 14 minus minus 5y equal to 0. ஏன்னா இந்த 2ங்கிறது என்னவோ அங்க போச்சுன்னா 0 ஆயிடும். கரெக்டாப்பா? 0, sir. Yes, sir. அப்ப என்னாச்சு? 4 5y equal to 5 into 5 4 14 minus 5. 5y equal to 0வா? சரி, equal to 0. இப்போ 5 கட் ஆயிடும். கரெக்டுங்களா? 5 Yes, sir. கட் ஆயிடும். இப்போ என்னாச்சு? 4y equal to என்ன கிடைக்குது? 14. 14 minus 5y. கரெக்டாப்பா? இந்த 5 Yes, கட் sir. ஆயிடுச்சு. 4y equal to என்ன கிடைக்குது? 14 minus 5y. கரெக்டுங்களா? அப்ப இந்த 5y இங்க வந்துச்சு என்ன கிடைக்கும்? 4y plus 5y equal to 14. அப்போ y ஓட வேல்யூ என்ன? y காமன் எடுத்து என்ன கிடைக்கும்? இது வந்து y காமன் எடுத்து என்ன கிடைக்கும்னு? y காமன் எடுத்துட்டீங்க. மீதி என்ன இருக்கும்? 5 plus 4 ஆ? அப்போ y வேல்யூ என்னது? 14 divided by 5 plus 4. இது ஏதாவது டவுட் இருக்குதா இது வரைக்கும்? No, sir. சரி, y வந்து 14 divided by 5 plus 4னா x ஓட வேல்யூ என்ன? x எங்க இருக்குது? x எங்க இருக்குது? இங்க தான் x இருக்குது. கரெக்ட்டுங்களா? அதான் இங்க இருக்கிற மாதிரி வந்து x. X equals 14 minus 5y divided by 2. போட்டலாமா? அப்ப அந்த இடத்துல அப்ளை பண்ணுங்க. அப்ப x equal to என்ன? இன்னொரு சொல்லுங்க. x ஓட வேல்யூ x equal to 14 minus 5y divided by 2. கரெக்டா இதானே? வேற யாருங்க சொல்லு? இதானமா இல்ல வேறயா? Yes, sir. 14 minus 5y divided by 2. கரெக்ட். அப்ப சொல்றாங்க y ஓட வேல்யூ அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும். அப்ப என்னாச்சு இங்க? 14 minus 5 into y ஓட வேல்யூ என்னது again? 14 divided by 5 plus 14 5 plus 14. சரி, 5 plus 4 தான் என்னது? 5 plus 4. 5 plus 4 overall divided by 2. கரெக்டாடா கண்ணு? இப்போ ரெண்டுக்கு காமன் என்ன இருக்குது? ரெண்டுக்கு காமன் பார்த்தா 14 இருக்குது. அதனால என்ன பண்றேன்? 14 வெளியே எடுத்துட்டு இங்க ஆல்ரெடி ஒரு 2 இருக்குது. 14 வெளியே எடுத்துட்டு என்ன கிடைக்கும்? 1 minus 5 divided by 5 plus 4. கரெக்டாமா? டவுட் இருந்தா கேட்டுக்கிட்டா கண்ணு? Okay, sir. கரெக்டா இல்ல தப்பா? கரெக்ட் தானே? பார்த்துருக்கேன் சார். ஒரு நிமிஷம் பார்த்து. மேலே போகணுமா? பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் எழுதி முடிச்சுக்கிறேன். 14 இதுவும் கட் பண்ணால் 7. அப்போ என்னாச்சு? 7 இன்ட்டு எல்சிஎம் முடிங்க. 5 + 4 - 5 டிவைடட் பை 5 + 4. 5 கட் ஆயிடுச்சு. 4 இன்ட்டு 7 28. அப்போ என்ன கிடைக்குது நம்மளுக்கு? 28 டிவைடட் பை 5 + 4. 28 டிவைடட் பை 5 + 4. இதுதான் வந்து எக்ஸோட வேல்யூ. ஓகே சார். சரி, இதோட முடிஞ்சுதா? கேட்டது வந்து என்ன சொல்லிக்கிறான்? சர்க்கிளோட லென்த் எவ்வளவு? ஓகே, என்ன கேட்டுக்கிறாங்க? சர்க்கிளோட லென்த் எவ்வளோங்கிறாங்க. அதாவது சர்க்கம்ஃபரன்ஸோட லென்த் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ இது ஈக்குவல் என்ன? சர்க்கிளோட லென்த் என்னது? 2πr. ஆர் என்ன எடுத்துக்கிறோம்? ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். ஆரோட வேல்யூ என்னன்னு எடுத்துக்கிறோம்? ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ என்னாச்சு? 2π இன்ட்டு ஒய்யோட வேல்யூ. ஒய்யோட வேல்யூ அப்ளை பண்ணுங்க. ஒய்யோட வேல்யூ என்ன? ஒய்யோட வேல்யூ என்னது? இங்க இருக்கு பாரு. 14 divided by 5 plus 4. கரெக்ட்டுங்களா? 14 divided by 5 plus 4. அப்ளை பண்ணுங்க. என்ன நடக்குது? 14 divided by 5 plus 4. அப்ப என்னாச்சு? 14 into 2 எவ்வளவு? 28. அப்ப 28 pi divided by 5 plus 4. இதோட லென்த்னால யூனிட். லென்த் இருக்கிறனால யூனிட். இல்ல சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, மீட்டர் கொடுத்தாலும் மாத்திட்டு இது மீட்டர்னு வச்சுக்கோங்க. என்ன கொடுத்துருக்கான் பாருங்க, அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கோங்க. அடுத்து என்ன கேட்கறான்?
சர்க்கிளோட முடிஞ்சது. அடுத்து ஸ்கொயரோடது. ஸ்கொயரோட லென்த் எவ்வளோன்னு கேட்குறான். ஸ்கொயரோட லென்த் வந்து பெரிமீட்டர் கேட்குறான். சரிங்களா? ஸ்கொயரோட லென்த் எவ்வளோன்னு கேட்குறான். அப்போ அதோட வேல்யூ என்ன? ஸ்கொயரோட லென்த்தோட வேல்யூ என்ன? 4a. 4a என்னங்க எடுத்துக்கிறோம்? 4xன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்போ 4 இன்ட்டு எக்ஸ். எக்ஸோட வேல்யூ என்ன? 28 டிவைடட் பை 5 ப்ளஸ் 4. அப்போ என்ன பண்ணலாம்? 28 டிவைடட் பை 5 ப்ளஸ் 4. கரெக்டாக கண்ணு? 28 இன்ட்டு 4 எவ்வளோ கண்ணு? within 28 into 4 20 112 crores. கரெக்டுங்களா? அப்போ Yes, லென்த் sir. வந்து கேட்குறான், சர்க்கிளோட லென்த் எது அண்டு ஸ்கொயரோட லென்த் இது. இதுதான் நம்மளுடைய கான்செப்டோட ப்ராப்ளம். சரிங்களா? பொறுமையாக பாருங்கள். இதே கான்செப்டில் ஒரு மிஸ்லேனியஸ் கொஸ்டின் விண்டோஸோட கான்செப்ட் ஸ்கொயர் அண்ட்